வணக்கம். கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் பேச முடியாத மனக்காயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட கொண்டே தான் இருக்கு. சொந்த குடும்பத்திற்காக நீங்கள் உங்களது அத்தனை சுகங்களையும் தியாகம் செய்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. அவங்களின் தேவைகளை ஒவ்வொன்றாக கேட்டு செய்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களின் சில வன்மையான வார்த்தைகளும் உங்களை புறக்கணித்த போக்கும் உங்களுக்குள்ள பெரிய ஒரு மனக்காயங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எதையும் வெளியில் சொன்னால் குடும்பத்தின் கௌரவம் கெட்டுவிடும் அல்லது பெரிய சண்டை வெடிக்கும் என்ற பயத்தால் அத்தனை பாரங்களையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். எனவே குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேச முடியாத மனக்காயங்கள் இருந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இரவின் தனிமையில் அந்த ரணங்களை நினைத்து நீங்கள் அமைதியாக சுமந்த ஒவ்வொரு நாளும் உங்களின் மன வலிமைக்கு ஒரு பெரிய அக்னி பரீட்சையே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். ஆனா குடும்பத்தின் மீது உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பற்றானது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் குடும்பம் தான் உங்களுடைய மனதிற்குள் என்ன மனநிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு சில நேரங்கள்ல எடுத்த மனநிலையை அடிக்கடி மாற்றிக் கொண்டே இருப்பீங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்கு பிடிக்காது. நீ என்ன எப்ப பார்த்தாலும் உன்னுடைய மனநிலைமையும் உன்னுடைய யோசனையும் மாற்றிக்கொண்டே இருக்க, உன் மனசுல நீ என்னதான் நினைக்க அப்படின்னு உங்களுடைய குடும்பம் உங்களிடம் சண்டை போட்ட நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் எதையும் செய்ய முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவித்த கொண்டே தான் இருப்பீர்கள். குடும்பத்திலும் இருந்து போதுமான அளவுக்கு உதவிகளும் போதுமான அளவுக்கு சப்போர்ட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. அதனாலேயே நீங்கள் தொடங்கிய பல காரியங்கள் பாதியிலே நிறுத்த வேண்டிய அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் நம்முடைய குடும்பமே நம்மளை முழுமைக்கும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த நொடிகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் உங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும். அடுத்து இன்னொரு பக்கம் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்மையாக இருந்ததற்கு தண்டனை கிடைத்தது என்று நீங்கள் ஏங்கிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகவும் வலிக்கும் விஷயம் என்ன தெரியுமா? தவறு செய்வதற்கான தண்டனை கிடையாதுங்க. தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய நபர் குற்றவாளியாக பார்க்கப்பட்ட தருணங்கள். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ செய்த ஒரு சின்ன சின்ன தவறுக்கோ சின்ன சின்ன தவறாகத்தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன தவறுக்கு நீங்கள் தான் குற்றவாளியாக ஆரம்பத்துல சிக்கிவீங்க. நீங்களும் இந்த சின்ன தவறு தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு அமைதியாக இருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் எப்பொழுதுமே மத்தவனை போட்டு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய பள்ளி பருவத்திலிருந்தே இந்த ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தான் இருக்கும். அருகில் இருப்பவன் ஏதேனும் சேட்டு செஞ்சுட்டு உங்களை மாட்டி விட்டாலும் நீங்கள் கண்கள் கலங்கி அந்த இடத்தில் அமைதியாக நின்று கொண்டு இருப்பீர்களே தவிர அவனை மீண்டும் மாட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்காதுங்க. அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்ட தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. ஒரு பெரிய தவறோ ஒரு பெரிய பண இழப்போ அல்லது உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது இவர்தான் இதற்கெல்லாம் காரணம், மூன்றாவது நபராக இவர்தான் வந்தார் என்று உங்களை தேவையில்லாமல் மாட்டிவிட்ட தருணங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிச்சயமாக இருக்கலாம். நீங்கள் உண்மையை மட்டுமே பேசியிருப்பீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள. உங்களுடைய கடமையை நேர்மையாக செய்த நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் சில சூழ்நிலைகள் உங்களை தவறாக காட்டி உங்கள் மீது தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத குற்றங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக சுமத்தியிருக்கும். உங்களுடைய அமைதியை சிலர் தவறாக புரிந்திருக்கலாம். உங்களுடைய பொறுமையை கூட பலவீனமாக நினைத்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க, தங்களுடைய நேர்மைக்காகவே சோதனைகளை சந்தித்ததாக உணர்ந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க நினைவில் ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மை சில நேரங்களில் தாமதமாகத்தான் வெற்றியை தேடி கொடுக்கும். உடனடியாக அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் காலம் பல விஷயங்களுக்கு பதில் சொல்லும். அந்த பல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்குதா
இல்லையா என்பதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வெற்றிக்கான நாட்களாக மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். பயனற்ற விவாதங்களை இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்காகவோ, அதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்க விவாதங்களை முடிந்த அளவுக்கு பேசுங்க. இல்லை என்றால் அந்த விவாதங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்துவிட்டு போவதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக போய் நீங்க நடுரோட்டில் நின்றது போதும். இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சுற்றுலா துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கி அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களை, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது மாத்த போது. சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணமாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாக இத்தனை நாட்களும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தும் முன்னேற்றம் தாமதமாக இருந்த நாட்களும் காலங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். எப்போது நல்ல காலம் வரும் என்று காத்திருந்த ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனா சில கன்னி ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சூழல் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். இதனால நம்பிக்கைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள கூடவும் ஆரம்பிக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்பை அடையாளம் காணக்கூடிய அறிவும் பயன்படுத்தும் துணிச்சலும் முக்கியமானது. இந்த இரண்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் போயிட்டால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட நீங்க தவறாகத்தான் பயன்படுத்தி கொள்வீங்க. இதைத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் செய்து நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் பொழுது அதை திறந்து ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். ஆனால் அது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இதுவரைக்குமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கு. வாழ்க்கை சில நேரங்கள்ல நாம் நினைக்காத வழியில் நமக்கு நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்து விட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களின் சில வன்மையான வார்த்தைகளும் உங்களை புறக்கணித்த போக்கும் உங்களுக்குள்ள பெரிய ஒரு மனக்காயங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எதையும் வெளியில் சொன்னால் குடும்பத்தின் கௌரவம் கெட்டுவிடும் அல்லது பெரிய சண்டை வெடிக்கும் என்ற பயத்தால் அத்தனை பாரங்களையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். எனவே குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேச முடியாத மனக்காயங்கள் இருந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இரவின் தனிமையில் அந்த ரணங்களை நினைத்து நீங்கள் அமைதியாக சுமந்த ஒவ்வொரு நாளும் உங்களின் மன வலிமைக்கு ஒரு பெரிய அக்னி பரீட்சையே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். ஆனா குடும்பத்தின் மீது
உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பற்றானது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் குடும்பம் தான் உங்களுடைய மனதிற்குள் என்ன மனநிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு சில நேரங்களில் எடுத்த மனநிலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்கு பிடிக்காது. நீ என்ன எப்ப பார்த்தாலும் உன்னுடைய மனநிலைமையும் உன்னுடைய யோசனையும் மாற்றிக்கொண்டே இருக்க, உன் மனசுல நீ என்னதான் நினைக்க அப்படின்னு உங்களுடைய குடும்பம் உங்களிடம் சண்டை போட்ட நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் எதையும் செய்ய முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவித்து கொண்டே தான் இருப்பீர்கள். குடும்பத்திலும் இருந்து போதுமான அளவுக்கு உதவிகளும் போதுமான அளவுக்கு சப்போர்ட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. அதனாலேயே நீங்கள் தொடங்கிய பல காரியங்கள் பாதியிலே நிறுத்த வேண்டிய அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் நம்முடைய குடும்பமே நம்மளை முழுமைக்கும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த நொடிகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் உங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும். அடுத்து இன்னொரு பக்கம் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்மையாக இருந்ததற்கு தண்டனை கிடைத்தது என்று நீங்கள் ஏங்கிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உண்டு. கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகவும் வலிக்கும் விஷயம் என்ன தெரியுமா? தவறு செய்வதற்கான தண்டனை கிடையாதுங்க. தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய நபர் குற்றவாளியாக பார்க்கப்பட்ட தருணங்கள். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ செய்த ஒரு சின்ன சின்ன தவறுக்கோ சின்ன சின்ன தவறாகத்தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன தவறுக்கு நீங்கள் தான் குற்றவாளியாக ஆரம்பத்துல சிக்கிவீங்க. நீங்களும் இந்த சின்ன தவறு தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு அமைதியாக இருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் எப்பொழுதுமே மத்தவனை போட்டு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய பள்ளி பருவத்திலிருந்தே இந்த ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தான் இருக்கும். அருகில் இருப்பவன் ஏதேனும் சேட்டை செஞ்சுட்டு உங்களை மாட்டி விட்டாலும் நீங்கள் கண்கள் கலங்கி அந்த இடத்தில் அமைதியாக நின்று கொண்டு இருப்பீர்களே தவிர அவனை மீண்டும் மாட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்காதுங்க. அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்ட தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. ஒரு பெரிய தவறோ ஒரு பெரிய பண இழப்போ அல்லது உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது இவர்தான் இதற்கெல்லாம் காரணம், மூன்றாவது நபராக இவர்தான் வந்தார் என்று உங்களை தேவையில்லாமல் மாட்டிவிட்ட தருணங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிச்சயமாக இருக்கலாம். நீங்கள் உண்மையை மட்டுமே பேசியிருப்பீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள. உங்களுடைய கடமையை நேர்மையாக செய்த நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் சில சூழ்நிலைகள் உங்களை தவறாக காட்டி உங்கள் மீது தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத குற்றங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக சுமத்தியிருக்கும். உங்களுடைய அமைதியை சிலர் தவறாக புரிந்திருக்கலாம். உங்களுடைய பொறுமையை கூட பலவீனமாக நினைத்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க, தங்களுடைய நேர்மைக்காகவே சோதனைகளை சந்தித்ததாக உணர்ந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க நினைவில் ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மை சில நேரங்களில் தாமதமாகத்தான் வெற்றியை தேடி கொடுக்கும். உடனடியாக அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் காலம் பல விஷயங்களுக்கு பதில் சொல்லும். அந்த பல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வெற்றிக்கான நாட்களாக மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். பயனற்ற விவாதங்களை இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்காகவோ அதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்க விவாதங்களை முடிந்த அளவுக்கு பேசுங்க. இல்லை என்றால் அந்த விவாதங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்துவிட்டு போவதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக போய் நீங்க நடுரோட்டில் நின்றது போதும். இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சுற்றுலா துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க.
உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கி அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களை, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது மாத்த போகுது. சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணமாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாக இத்தனை நாட்களும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தும் முன்னேற்றம் தாமதமாக இருந்த நாட்களும் காலங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். எப்போது நல்ல காலம் வரும் என்று காத்திருந்த ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனா சில கன்னி ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சூழல் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகலாம். இதனால நம்பிக்கைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள கூடவும் ஆரம்பிக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்பை அடையாளம் காணக்கூடிய அறிவும் பயன்படுத்தும் துணிச்சலும் முக்கியமானது. இந்த இரண்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் போயிட்டால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட நீங்க தவறாகத்தான் பயன்படுத்திக் கொள்வீங்க. இதைத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் செய்து நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் பொழுது அதை திறந்து ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். ஆனால் அது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இதுவரைக்குமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கு. வாழ்க்கை சில நேரங்கள்ல நாம் நினைக்காத வழியில் நமக்கு நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்து விட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும்.